குறிப்பாக என்ன பேசுறதுன்னு யோசிச்சேன். அதில் பாக்யராஜ் சார் ஒரு லீடு கொடுத்துருக்காரு. இங்கே சினிமாவை சுவாசிக்கிறவங்க டெஃபினட்டாக ரொம்ப ரொம்ப கம்மி. அதில் ஒருத்தர் இயக்குனர் ராம், நான் மீரா கதிரவன் சொல்லுவேன்னு வச்சுங்களேன். அவர் வந்து மிஸ்டர் ராம் வந்து ஒரு மாதம் 1.5 மாதத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி, அபிவின்னு ஒரு படம் இருக்குது, நீங்கள் மிஸ் பண்ணவே கூடாது, அவசியம் பார்க்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் கலைஞர்கள் இருக்காங்க. சில பேர் வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல படத்தை பார்த்தோம்னா அந்த படத்தை கொண்டு எப்படியாவது சேர்க்கறதுக்கு நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன உதவியாவது செய்ய முடியுமோ அப்படின்னு நம்ம எல்லாருமே அதில் முயற்சி பண்ணுவோம். மீரா கதிரவன் அந்த மாதிரி நல்ல படங்களை மட்டுமே எடுக்கிறதுங்கிறது அவருடைய தீவிரமான ஒரு முயற்சி. அதுக்காக நிறைய கடுமையான கஷ்டங்கள் இருக்கும். நேற்று கூட ஒரு லஞ்ச் மீட்டிங்கில் நான் பேசிட்டு இருக்கும்போது என்னோட நண்பர் ஒருத்தர் என்ன பெருமையாக சொன்னார், இவருக்கு இந்த மாதிரி ஒரு வியாதி இருக்குது, வேற மாதிரி ஏதாவது வித்தியாசமாக படங்கள் பண்ணணும்னு சொல்லி தான் இவர் மாட்டிக்கிட்டாரு. இல்லாட்டி கமர்ஷியலாக படம் பண்ண ஆரம்பிச்சிருந்தாரு. அவர் நிறைய வசதி வச்சிருப்பாரு, நிறைய காசு வச்சிருப்பாரு. சில பேருக்கு வந்து என்ன தோணுதோ, அந்த நம்ம சினிமாவுக்கு வந்தது காசு சம்பாதிக்கிறதுக்கு, பணம் சம்பாதிக்கிறத மீறி இந்த கலையை கொண்டு வந்து அழகாக சேர்க்கறதுக்கான நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன முயற்சி. அதை தொடர்ந்து மீரா கதிரவன் ரொம்ப அழகாக பண்ணிட்டு இருக்காரு. தொடர்ந்து இந்த படத்தில் கூட பார்த்தீங்கன்னா கேமரா முன்னாடி வந்து நடிகர்கள் நடிச்ச மாதிரியே இருக்காது. அந்த வீட்டுக்குள்ள நம்ம கொண்டு போய் கேமரா வச்ச மாதிரி, அல்ல அந்த ஊருக்குள்ள நம்ம கொண்டு போய் கேமரா வச்ச மாதிரியான ஒரு தோற்றம். அவ்வளவு இயல்பான ஒரு படம். இந்த அன்பை பத்தி நான் சொல்லும்போது, இன்னைக்கு சாயங்காலம் நடந்த ஒரு நிகழ்ச்சி, தயாரிப்பாளர் ராஜன் அவர்கள் வந்து தற்கொலை பண்ணிட்டு இருக்காருன்னு ஒரு கேள்விப்பட்டு மனசு ரொம்ப ஒழுங்கி போச்சு. தேனப்பட்ட கேட்டேன், என்ன சார் அவருக்கு ப்ராப்ளம்? அவர் சொன்னார், அவருக்கு வசதியெல்லாம் நிறைய இருக்குங்க, அவர் தனியாக ஒரு ரூம்ல மட்டுமே இருப்பாரு, அவர் வீட்டுக்கெல்லாம் போறது இல்லைன்னு. ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் என்ன தேவைன்னா அன்பான ஒரு பரிமாற்றம் வேணும். யாருக்கிட்டையாவது அன்பா 4 வார்த்தை பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்துன்னு வச்சுங்களேன், நிச்சயமா அவர் இந்த முடிவுக்கு வந்திருக்க மாட்டாரு. இன்னைக்கு வந்து சோசியல் மீடியாவில் இருக்கிற பிரச்சனைகள் வந்து ஒவ்வொருத்தரையும் நெருக்கி தள்ளி தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு கொண்டு போய் தூண்டி விட்டுடுது. அப்படி இருக்க நேரத்தில் ஒருத்தர் அன்பு காட்டுறது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். இன்று மாலை கூட எனக்கு அது நல்லா ஃபீல் பண்ண முடியுது. அப்படி நம்மளே கலைஞர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு அன்பு காட்டுறதா மீரா கதிரவனுடைய இந்த படம் வெற்றி அடையணுங்கிறது அவர் இன்னும் தொடர்ந்து நல்ல படங்கள் பண்றதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். சாம் சிஎஸ் வந்து இந்த படத்தோட ஒன்றிய நல்ல பாடல்களை கொடுத்துருக்காரு. மகேஷ் முத்துசாமி நான் சொன்ன மாதிரி இயல்பான ஒரு தூரை நம்ம கிட்ட காமிச்சிருக்காரு. கஸ்தூர்ராஜா அவர்கள்கிட்ட நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் அவருக்கு ஒரு பெரிய நன்றி கடன் பட்டிருக்கேன். 1000ல் ஒருவன் ஒரு படம் வந்து எனக்கு கிடைச்சதுக்கான ரொம்ப முக்கியமான ரீசன் வந்து மிஸ்டர் கஸ்தூரிராஜா. எப்பவுமே ஒரு படத்தை நான் அக்செப்ட் பண்ணிக்கும் போது நிறைய அதில் ஏதாவது முரண்கள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும். அதை எல்லாத்தையும் சரி பண்ணி அந்த படத்தில் என்னை நடிக்க வச்சதுக்காக நான் நிறைய அவருக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். இந்த படத்தில் ரொம்ப ரொம்ப இயல்பா தன் மனைவி கிட்ட எப்படி நடிப்பாரோ அந்த மாதிரி ரொம்ப இயல்பா நடிச்சிருக்காரு இந்த படத்தில். பாருங்க எவ்வளோ அர்த்த குஷியா சிரிக்கிறாங்க பாருங்க. கொஞ்சம் கூட மிகையாவே இல்லைங்க, அவ்வளோ யதார்த்தமா இருக்கு. இதை விட வேற என்ன உதாரணம் சொல்றது எனக்கு தெரியல. ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பா இருந்தது. இன்னும் நிறைய பேர் இந்த படத்தை பத்தி பேச போறாங்க. அதுக்கிடையில எங்க வீட்டு பிள்ளை, நம்ம ஊர் பிள்ளை போய் எங்கேயாவது பெருசா சாதிச்சா நம்ம எப்படி பெருமைப்பட்டுக்குவோமோ அந்த மாதிரி நம்மளுடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு விஜய் அவர்களுக்காக நம்ம இங்கிருந்தே ஒரு வாழ்க்கை சொல்லணும்னு ஆசைப்படுறேன். என்ன காரணம்னா அது வந்து ஒரு ஒன்மேன் ஷோ. தனிப்பட்ட ஒரு மனிதரா அவருக்கு அவ்வளவு பெரிய பக்கபலங்கள் எதுவுமே இல்லாம, அவர் மேல யாருக்குமே நம்பிக்கை இல்லாம ஒரு தனி மனிதனுடைய நம்பிக்கை ஜெயிச்சு இன்னைக்கு இவ்வளவு தூரம் அவர் வரும்போது நான் வரவேற்றேன். அவரை ஒரு கேரியரோட உச்சத்துல இருக்க ஒரு மனுஷன் 200 கோடியை விட்டுட்டு இங்க வராத பாராட்டணும்னு சொன்னேன். அதை பத்தி நான் நிறைய எதிர்கருத்துக்கெல்லாம் இருந்தது. ஆனா இன்னைக்கு கேரியரோட உச்சத்துல இருந்து சிஎம் ஆகி இன்னைக்கு மத்தியானம் கேரியர்ல சாப்பாடு எடுத்துட்டு வர ஒரு அரசு ஊழியர் மாதிரி காலையில கரெக்டா 9:30 வராரு, சாயங்காலம் வரைக்கும் இருக்காரு. அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா நிறைய பேருக்கு வந்து ஒரு பிரமிப்பா இருக்கு. அந்த 4 நாளைக்குள்ள இவ்வளவு பண்றாருன்னு. அவர் நிறைய பண்ணோம். இப்ப கமல் சார் கூட பார்த்து ஒரு 6 விண்ணப்பங்களை கொடுத்திருக்காருன்னு சொல்றாரு. சிறுபான்மை மக்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை பண்ணணுங்கிறது அவருடைய எண்ணமா இருந்தா, இந்த சிறுபான்மை மக்கள் சினிமாவில் யாருன்னா இந்த சின்ன படங்கள் எடுக்கிறவங்க, நல்ல படங்களை ரிலீஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லாம நிறைய போராட்டம் இருக்கும். அப்படிப்பட்ட படங்களுக்கு வந்து இந்த அரசாங்கம் நிச்சயமா உதவணுங்கிறது நம்மளுடைய ஒரு அன்பான வேண்டுகோள். இந்த படத்தை கூட நேசம் ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நேசத்தை ப்ரொடியூஸ் பண்றது தான் ரொம்ப கஷ்டம். நேசம் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து இந்த படத்தை பண்றதுங்கிறது இந்த படத்தோட கருத்துக்கு ரொம்ப சரியான ஒரு விஷயம் நினைக்கிறேன். மீரா கதிரவனுக்கு மீண்டும் ஒருமுறை என்னுடைய அன்பான வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நன்றி. எல்லாருக்கும்
தான் மனஸ்வி. ஸ்டார் சித்தர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும். தேங்க்யூ ஆல். பை பாய்.